வாசிங்க 15:5 வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இதுல என்ன இருக்கு விசுவாசிக்கிறதுக்கு? அவர் அவனை வெளியே அழைத்து கூடாரத்தை வெளியே கூப்பிடுறாரு. வானத்தை அண்ணாந்து பார், பார்த்துட்டேன். நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாது. இந்த மாதிரி உன் சந்ததி இருக்கும். அவன் விசுவாசித்தான். இதுல என்ன இருக்கு? 12வது வசனம். அதுலயே 12வது வசனம். சூரியன் அஸ்தமிக்கும் போது என்ன போது? அப்ப இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எப்ப நடந்துச்சு? பட்ட பகல்ல. அவனை வெளியே அழைத்த போது வானத்தை அண்ணாந்து பார். அதுக்கப்புறம் சொல்றாரு, 3 வயது கிடாரி, 3 வயது இது, ஒரு புறா குஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்குறார். அவன் போய் பிடிச்சிக்கிட்டு வரான், வெட்டுறான், எல்லாத்தையும் பலிபீடத்து மேல அடுக்கிறான். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, சூரியன். அப்ப இவ்வளவு காரியமா அவர் எப்ப பண்ணிருக்கணும்? பட்ட பகல்ல. இப்போ யோசிங்க, அவர் வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார். தெரியுமா தெரியாதா? தெரியாது. அவன் அதை விசுவாசித்தான். இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப மேல தெரியல, என் கண்ணுக்கு தெரியல, ஆனா நட்சத்திரம் இருக்குன்னு நான் நம்புறேன். என் கண்ணுக்கு அது தெரியாது. அதான் விசுவாச ஃபார்முலா. நம்பப்படுவதின் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இந்த ஆபிரகாமுக்கே இவ்வளவு வெளிப்பாடு இருக்குதே, ஏவாளுக்கு எவ்வளவு இருக்கணும்? ஆதாமுக்கு எவ்வளவு இருக்கணும்? அவங்க எப்படி உருவாக்கப்பட்டவங்க? தேவனுடைய வார்த்தையினாலும் கரங்களினாலும் உண்டாக்கி தேவ சாயல், தேவ ரூபம் அப்படியே நிற்கிறான், பியூரஸ்ட். அப்ப அவன் யாரு? முதலாம் ஆதாம். 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாயல் அவன். ஏன்னா அவருடைய சாயல்னு பைபிள் சொல்ல, தேவ சாயலாக. அப்ப அவனுக்கு அவன் தரிசனம் தெரியணும் இல்லையா? அந்த தரிசனம் தெரிஞ்சாதானே அவன் பழத்தை சாப்பிட மாட்டான். பல நேரங்களிலே நீங்களும் நானும் ஏன் பாவத்தை செய்கிறோம் அல்லது ஒரு பலகீனத்தில் விழுறோம்? நமக்கு ஒரு எண்ணம் இருக்கு, நான் விழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்ன செய்யறேன்? விழறேன். நிறைய பேர் விருப்பப்பட்டு விழுறதில்ல, பலகீனப்பட்டு விழுறவங்க இருக்காங்க. விருப்பப்பட்டு விழுகிறவன் துணிகிறான். அவனுக்கு தெரியும், போனா போது பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு போறவன் இருக்கான். அது துணிகரம். சிலர் செய்யக்கூடாதுன்னு நினைப்பார். பவுல் சொல்றார்ல, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே நான் செய்கிறேன். அவருக்கு எண்ணம் இருக்கு, வேண்டாம், முடியாது, வேணாம். ஆனா அந்த நேரம் வரும்போது, இதை நான் பாசிட்டிவா சொல்லல, நிறைய பேருக்கு அந்த பலகீனம் இருக்கிறதுனால சொல்றேன். அப்படி உடனே பாசிட்டிவா எடுத்துக்காதீங்க, அப்ப பரவாயில்ல செய்யலாம் போல. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவருக்கு உன் இருதயம் நல்லா தெரியும். துணிகரமா செய்யறியா? அதனால தான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். துணிகரமா செய்யறியா இல்ல உன் பலகீனத்துல செய்யறியான்னு தெரியும். அப்ப அந்த பலகீனம் வரும்போது நம்ம நினைக்கிறோம்ல, இதுல இருந்து என்னால விடுபட முடியல, இதுல இருந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதோடு கூட போராடிக்கிட்டு இருக்கீங்க. எதோடு கூட? இந்த மாம்சத்தோடு கூட போராடுறீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுக்கு நியமித்த வேற ஒரு தரிசனத்தை பார்க்க தொடங்கணும். நான் யாரு? எனக்கு என்ன தரிசனம்? கர்த்தர் என் மூலமா என்ன செய்ய விரும்புறாரு? என்னை வைத்து கர்த்தர் ஆண்டு கொள்ள விரும்புகிறார். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கர்த்தர் நம்மளை கொண்டு போயிருக்கிறாரு பவுல் எழுதுறார் கொலோசியர்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் அந்த தரிசனத்தை உடையவர்கள். அதை தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஆண்டு கொள்ளுதல் வரும். ஏன் உங்களால்? ஆனா 7ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதுற பவுல் ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கியின் தீர்ப்பு இல்லை. அப்ப ஆவியானவருடைய நடக்கிற அதே 7ஆம் அதிகாரத்தை அவர் எழுதுறாரு. நான் நிர்பந்தமான மனுஷன், என்னால முடியல, இதுல இருந்து வெளியே வர முடியல, நான் போராடுகிறேன், எனக்குள்ள இருந்து ஒரு பிரமாணம் போராடுகிறது, எல்லாம் சொல்றாரு. இந்த இடத்துல சொல்றாரு, ஆனபடியால் என்னால் அதை மேற்கொண்டு ஆவியின்படி நடக்க முடியும். எப்பொழுது? என் தரிசனத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுது. நான் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு வச்ச மேன்மை என்ன? எனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன? நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டோம்? அவரோடு கூட. வசனம் சொல்லுது, லவோதிக்கேயா சபைக்கு எழுதும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்ப நான் எதுக்கு அழைக்கப்பட்டேன்? அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைப்பதற்காக அழைக்கப்பட்டேன். அப்போ ஐ மஸ்ட் நோ மை விஷன். என்னுடையதான டெஸ்டினி எனக்கு தெரியணும். கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு? இந்த தரிசனத்தை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்ளுகிறீர்களோ, உங்களை கொண்டு வந்த நோக்கம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எதுக்கு என்ன சர்ச்சை கூட்டு வந்தார்னா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, எனக்கு வீடு கொடுக்க, எனக்கு கார் கொடுக்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் தானா வரும். அந்தந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி வரும். நீங்க பாருங்க, குழந்தையா இருக்கும் போது உங்களுக்கு சைஸ் 3 சைஸ் 4 சைஸ் செருப்பு வாங்கியிருப்பீங்க.
10 வயசு ஆகும்போது ஒரு 5 சைஸ் வாங்குவீங்க, ஒரு 25 வயசு 30 வயசு வரும்போது 9 சைஸ் வாங்குவீங்க, 8 சைஸ் வாங்குவீங்க. உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து. நீங்க என்னைக்காவது குழந்தையா இருக்கும் போது அந்த காலுக்கு 9 சைஸ் செருப்பு வாங்கி வச்சிருக்கீங்களா? என்னைக்காவது வளரும். அப்போ உங்களுக்கு விசுவாசம் இல்லையா வளருவோன்னு? நாளைக்கு என் கால் வளரும், இன்னைக்கு செருப்பு விலை குறைவாக இருக்கிறது, அதனால நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கிறேன்னு வாங்கி வச்சிருக்கீங்களா? என்னைக்காவது உங்க பையன் பிறந்திருக்கான், ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடும் போது உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்றீங்க 38 சைஸ்ல ஒரு 4 சட்டை வாங்கி வச்சிருங்க. எதுக்கும்? எதுக்கு? பையன் வளருவாங்க. எப்போ? 20 வருஷம் கழிச்சு. என்னம்மா பேசுற? அப்போ உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையாங்க நம்ம பையன் வளருவான்னு? அவர் உங்களை எப்படி பார்ப்பார்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. 38 சைஸ் வரும்போது நான் 38 வாங்குவேன். எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, எனக்கு இந்த கவுனு இந்த ஃப்ராக்கை கொடுத்த ஆண்டவர் 38 சைஸ் வரும்போது எனக்கு தேவையான சுட்டிதாரையும் எனக்கு தேவையான புடவையும் கொடுப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. என்னைக்காவது அதை பத்தி கவலைப்பட்டீங்களா? அதே காரியத்தை தான் உங்கள் வாழ்க்கைக்கும் செய்வாரு. இப்போ நீங்க அந்த தரிசனத்துல ஓடினாதான் இந்த பயம் போகும். இந்த பயம் இருக்கிறதுனால உங்களால எதை பார்க்க முடியல? அந்த தரிசனத்தை பார்க்கவே முடியல. சபைக்குள்ள வந்து நீங்க கேட்கிற உங்க ஜெபம், உங்க விண்ணப்பம் எல்லாம் என்னவா இருக்குது? எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும், எப்படியாவது இந்த வருஷத்துக்குள்ள பொண்ணு கல்யாணம் பண்ணிடணும், எப்படியாவது பையனுக்கு வேலை வாங்கிடணும், எப்படியாவது கார் வாங்கிடணும். ஆண்டவர் கேட்பாரு, நீ எதுக்கு சர்ச்சுக்கு வந்த? எதுக்கு வந்தீங்க சர்ச்சுக்கு? சில நேரத்தில் உங்களை கர்த்தர் கொண்டாந்து எதுக்கு வைக்கிறாரு? ஒரு ஆஃபீஸில் கொண்டு போய் உங்களை வேலைக்கு சேர்க்குறாரு. சேர்த்த உடனே காலையில் ஒரு 10 மணிக்கு போய் மேனேஜர்கிட்ட எப்போ சம்பளம் தருவீங்க? அவர் சொல்லுவார், 30 நாள் முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்? சம்பளம் கொடுப்போம். ஒரு 2 மணிக்கு மேலே போய் கண்டிப்பாக கொடுப்பீங்களா? அந்த ஆள் பாப்பாரு, கண்டிப்பாக கொடுப்போமா, பாரு இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கோம், இந்த ஆஃபீஸ் 10 வருஷமாக நடக்குது, எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ஆளுக்கு கொடுக்க மாட்டோமா? கண்டிப்பாக கொடுப்போம். 4 மணிக்கு கிளம்பும் போது, நீங்கள் சொன்னது உண்மை தானே? நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மை தானே? கன்ஃபார்மாக கொடுப்பீங்க தானே? அந்த ஆள் சொல்லுவார், ஏம்மா என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ யாரை வேணா கேட்டு பாருமா, பைபிள் முழுக்க இப்படி இருக்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்கிற எத்தனை சாட்சி இருக்கு பாரு, கேளு, ஓனர் எப்படி கொடுப்பாருன்னு கேளு. சரி போயிட்டு காலைல முதல்ல வந்தோடனே, நேற்று நீங்கள் சொன்னதெல்லாம் கன்ஃபார்ம் தானே? அந்த ஆள் சொன்னான், மரியாதையே வெளியே போயிரு. சொல்லுவாரா மாட்டாரா? ஆக்சுவலாக நீங்கள் அதை தான் ஆண்டவர்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற தரிசனத்தினுடையதான அந்த மேன்மை தெரியாததுனால நான் இப்படி சொல்றேன். நீங்கள் பிசாசு உங்களை என்ன பண்ணிட்டானா, எப்படி நன்மை தீமை அறித்த கனியை காட்டினானோ அதே மாதிரி இந்த உலகத்தில் மனுஷங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. அது இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அது என்ன, ஒரு குடும்பம் பண்ணி, ஒரு கல்யாணம் பண்ணி, ஒரு வீடு வாங்கி, இது வந்து மனுஷங்களுக்கு இருக்கிற சந்தோஷம். அது நன்மை தீமை அறித்த விருட்சம் மாதிரி. அதை காட்டி உங்களை இதை பண்ண விடாம பண்ணிட்டான், இந்த தரிசனத்தை பண்ண விடாம பண்ணிட்டான். இப்ப நீங்க பிறக்கும் போதே பிள்ளை எப்படி பெற்றெடுக்கிறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற தாட்டு தானே உங்க பிள்ளைக்குள்ள வரும். அதானே வரும். நீங்க உங்க மாமியாருக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா நாளைக்கு உங்க மாமியார் உங்களுக்கு உங்க மருமக ஒன்றும் கொடுக்காது தானே? ஏன்னா நீங்க பெற்றெடுத்தது அப்படித்தானே இருக்கும். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதானே அறுப்பீங்க. ஆமா தானே? அப்ப அதே மாதிரி தானே ஸ்பிரிச்சுவலி இருக்கும். நீங்க ஸ்பிரிச்சுவலி தரிசனத்தோட இருந்தா உங்களுக்கு பிறக்கிறது எப்படி பிறக்கும்? தரிசனத்தோடு கூட பிறக்கும். உங்களுக்கு பயம், ஆவிக்குரிய பயம் இருந்தா உங்களுக்கு பிறக்கிறதுக்குள்ளேயே அந்த ஆவிக்குரிய பயம் இருக்கும். உங்களுக்கு உலக காரியத்து மேல தரிசனம் இருக்கு, ஆவிக்குரிய தரிசனம் இல்ல, உங்களுக்கு பிறக்கிறதுக்கும் என்ன இல்ல? தரிசனம் இல்ல. அதே தான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. கர்த்தர் உங்களை கூப்பிட்டது மகா பெரிய ஆளுகைக்கு. இப்ப பாருங்க, அதே மாதிரி இன்னொரு காரியம் நடக்குது. இப்ப ஏவாளுக்கு நடந்த அதே விஷயம் நடக்குது. வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டார். வெளியிருந்து எல்லாரும் எங்க கூட்டிட்டு வரப்பட்டாங்க? அரண்மனைக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து எல்லாரையும் ஒப்படைச்ச மாதிரி தான் யாரையும் ஒப்படைச்சாங்க? எஸ்தரை ஒப்படைச்சாங்க. ஆனா எல்லாருக்கும் இல்லாத ஒரு தரிசனம் யாருக்கு இருந்துச்சு? எஸ்தருக்கு இருந்துச்சு. எல்லாருக்கும் இல்லாத தரிசனம் எஸ்தருக்கு இருந்துச்சு. அந்த தரிசனத்தை நான் இப்போ சிம்பிளா சொல்றேன். இப்போ ஏவாளை எது கூட்டு வந்தாங்க? ஆதாம் கிட்ட ஆண்டு கொள்ளும்படி தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்று முழுவதும் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். இதுக்கு தான் கூட்டு வந்தாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு அந்த விஷன் இல்லை. இந்த அம்மாவுடைய விஷன் என்னவா இருக்குன்னு கேட்டா,
நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்த்ததுனால இவங்களுக்கு இந்த கர்த்தர் வச்ச அந்த 1:28 அவங்களுக்கு என்ன செய்யலை இல்லை. ஆனால் இப்போ எஸ்தரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே எஸ்தர்கிட்ட போய் எல்லா பெண்களும் சொல்கிறாங்க. எல்லா பெண்களும் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னி மாடத்தில் இருந்து தன்னோட கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவைகள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். இப்ப எல்லா பெண்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஏகா கிட்ட போய் கேட்கறாங்க, எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க. எனக்கு அந்த இதை வாசிக்கும் போது அதுல பர்டிகுலரா ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன். வாசிங்க 13ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னி மாடத்தில் இருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக. இப்ப இவங்க எங்க போறாங்க? கன்னி மாடத்துல இருந்து ராஜா கூப்பிட்டா எங்க போவாங்க? அரண்மனைக்கு போவாங்க. அப்படி போகும் பொழுது வாசிங்க, அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அப்ப நல்லா கவனிங்க. இப்போ இவ ராஜாவை பார்க்க போகும்போது இவளுக்கு என்ன கேட்டாலும் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அப்ப இவ என்ன கேட்பா? அவங்கள ராஜாவை பார்க்க போகும்போது இவ கேட்கறதெல்லாம் எதுக்காக இருக்கும்? ராஜாவை திருப்திப்படுத்த, ராஜாவை கனப்படுத்த, ராஜாவை பிரியப்படுத்த தான் இருக்கும் எல்லாமே, இல்லையா? இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன வாங்குவீங்க? ஒருத்தரை நீங்கள் பார்க்க போறீங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, என்ன வாங்குவீங்க? ஃப்ரூட்ஸ் வாங்குவீங்களா? முந்தி நாங்களாம் ஆரஞ்சு பழம் வாங்குவோம், ஹார்லிக்ஸ் வாங்குவோம், அதெல்லாம் வாங்குவோம்ல. என்னைக்காவது அவரை பார்க்க போகும்போது அவருக்கு சுகரு, அவருக்கு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, போகும்போது 1/4 கிலோ ஜாங்கிரி, 1/4 கிலோ பால்கோவா எல்லாம் வாங்கிட்டு போயிடுவீங்களா? ஏன் போக மாட்டீங்க? அதான் அவருக்கு ஒத்துக்காது. அவரை பார்க்கும்போது என்ன வேணுமோ அதான் வாங்கிட்டு போனோம். கல்யாணத்துக்கு போகும்போது மொய் எடுத்துகிட்டு போனோம். அதானே முறை, அதானே கரெக்டு. அந்த மாதிரி ராஜாவை பார்க்கும்போது அவருக்கு என்ன வேணுமோ. அப்போ இவங்க எல்லாருமே யாருக்காக தான் கேட்குறாங்க? ராஜாவுக்காக தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் எதுக்காக தான் கேட்குறீங்க? எதுக்காக தான் கேட்குறீங்க? ஆண்டவருக்காக தான் கேட்குறீங்க. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சா ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாம மகிமைப்படும். கர்த்தர் மட்டும் வீடு கொடுத்தாருன்னா வாசல்ல வசனம் போட்டுருவேன். எதுக்கு? கர்த்தர் கொடுத்தாருன்னு. இப்போ யாருக்காக தான் கேட்குறோம்? நம்ம அப்படி தான் கேட்குறோம். நம்மளுடைய பார்வையெல்லாம் அப்படி தான் இருக்கு. எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு கர்த்தர் டேக்னு ஒன்று போட்டுருவோம். இதுக்கு ஒரு கர்த்தர் டேக். கார் கொடுத்தா பின்னாடி வசனம் போட்டுருவோம். எதுக்கு போட்டீங்க? வசனம் போடுறதுக்காக தான் கார் வாங்கணும். நாங்கள் கார் வாங்கினதுனால வசனம் போடலை. எங்களுக்கு ஒரு ஒரு வைராக்கியம் இருக்குது. என் காரில் வசனம் போடணும். அப்போ எனக்கு முதல்ல கார் வேணும். ஆண்டவரே உங்கள் வசனம் போடுறதுக்கு எனக்கு ஒரு கார் கொடுங்க. எப்படி இருக்கும்? ஆண்டவர் பார்த்து சரி கொடுறான்ட்டார். என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் எஸ்தரோ வென்றால் 15வது வசனம் வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ்தர் எல்லாரும் கேட்குறாங்கன்னு கேட்கல, எல்லாரும் விரும்புகிறாங்கன்னு விரும்பலை. அவள் என்ன ஏகா கொடுத்தானோ அதை மட்டும் போட்டுக்கிட்டா. ஏகா என்ன கொடுத்தானோ அதை மட்டும் போட்டுக்கிட்டா. இந்த வசனம் அப்படியே புதிய ஏற்பாடு வசனம். ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் தேவை என்ன என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்வார். அவரை விட தி பெஸ்ட்டாக ஒன்றும் செய்யவே முடியாது. ஆனால் எஸ்தர் ஏகாவின் இடத்துல ஒன்றும் கேட்கல. அவன் என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிக்கிறார். ஏகாவுக்கு தெரியும், பார்த்துக்கலாம். அவருக்கு தெரியும் ராஜாவுக்கு என்ன பண்ணணுமோ ஏகாவுக்கு தெரியும். அப்போ பொதுவாக இன்னைக்கு எதுக்காக சொல்ல வந்தேன்னா, பொதுவாக இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க பெண்களுக்கு அலங்காரங்கிறது ஒரு சாதாரண விஷயம். சரி, எஸ்தருக்கு எப்படி இப்படி ஒரு தாட் வந்துச்சு? சரி வேண்டாம், ஏகா கொடுக்கறது போதும் என்ற மனதனுடைய தெய்வபக்தியே மிகுந்த ஆதாயம். சரி ஓகே, எஸ்தருக்கு எப்படி இப்படி ஒரு தாட் வந்துச்சு? அந்த அம்மாவுக்கு எப்படி இப்படி ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, அந்த அம்மாவுடைய தாட் என்னன்னா, நீங்க கொடுக்குற நகையிலையோ நீங்க கொடுக்குற அலங்காரத்திலையோ நான் இல்லை, என்னுடைய தாட்டு வேற. ஏகா கொடுக்கறது கொடுக்கட்டும், அதை நான் வாங்கிக்கிறேன். அது ஏகாவுக்கு தெரியும் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், யாருக்கு தெரியும்? ஏகாவுக்கு தெரியும். அதை போட்டால் ராஜாவுக்கு என்ன பிடிக்கும் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் எஸ்தருடைய தாட் என்ன தெரியுமா? நான் இந்த மாதிரி எதையும் வாங்க மாட்டேன். அவரோட தரிசனமே வேற. இப்போ ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு எஸ்தரை, 2 தடவை கேட்பாரு.
எஸ்தரை கூப்பிட்டு கேட்பாரு, உனக்கு என்ன வேண்டும்? அவர் சொல்லுவார் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மண்டாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். இப்பவும் எஸ்தர் ஒன்றும் கேட்கல. இப்போ எஸ்தர் என்ன செய்யல? ஒன்றும் கேட்கல. அதே மாதிரி 2 தடவை கேட்பார் அவர். 2 தடவையும் எஸ்தர் வந்து ஒன்றுமே கேட்கல. ஏன்னா எஸ்தருக்கு விஷன் வேற, எஸ்தருடைய விஷன் வேற. இப்போ ராஜா எத்தனை நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறாரு? 127 நாட்டுக்கு ராஜா. இப்போ இவர் கூப்பிட்டு என்ன கேட்குறாரு? பாதி மட்டும் உனக்கு நான் தரேன். அப்படின்னா எவ்வளோ வரும் தெரியுமா? ஒரு 63 64 நாடு வரும்னு வச்சுக்கோங்க. 63 64 நாடு. அந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் வேணான்றுச்சு, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க போதும் அப்படி. என்னடா இப்படி மற்ற பெண்கள்லாம் எல்லாத்தையும் கேட்கும் போது அந்த அம்மா எல்லாத்தையும் வேணான்றுச்சு. ஏகா என்ன கொடுக்குறாரோ நீங்கள் கொடுக்கறது கொடுங்க, போட்டுக்கிட்டு போகிறேன்னு சொல்லிருச்சு. அதே நேரத்தில் ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு. சரி, இப்போ ராஜா கிட்டையும் போயாச்சு. எதுக்கு ராஜா கிட்ட வந்தீங்க? 63 நாடு தரேங்கிறாரு. 63 நாடு. அந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் வேணான்னு. என்னடா அந்த அம்மாவுடைய கதை இப்படி போகுது, எதுவுமே வேணாங்குதே அப்படின்னா, ராஜா நான் கேட்டு நீ கொடுத்தினா 63 நாடு, ஆனால் என் விஷன் அதல்ல, நான் 127 நாட்டுக்கு ராஜகுமாரத்தியா மாறணும். நான் உன் பக்கத்தில் உட்காந்துட்டேன்னா பாதி இல்லை, மொத்தத்துக்கு நான் தான் ராஜகுமாரத்தி. உன் கூட உட்காந்துட்டேன்னா விஷன் பெருசு. அந்த விஷனுக்கு வரணும். அந்த விஷன் வந்தாதான் நீங்க மற்ற பெண்கள் விரும்புறத விரும்ப மாட்டீங்க, யார் பாதி கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க, நன்மை தீமை அறியத்த கரிய விருட்சத்தை சாப்பிட மாட்டீங்க. இதை எல்லாத்தையும் உங்களால எப்ப ஜெயிக்க முடியும்னா, என் விஷன் ரொம்ப பெருசு, 127 நாடு. அதே மாதிரி என் விஷன் பரலோகம். நான் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார போகிறேன், அவரோடு கூட நான் ஆளுகை செய்ய போகிறேன், அவரோடு கூட வலது பார்சத்தில் உட்கார போகிறேன். என் நாடு பரலோகம், அங்கே எனக்கு முடிவில்லை. நான் அங்க போய் ஆளுகை செய்ய போறவங்க. என்னதான் இந்த பூமியை கொண்டு கையில கொடுத்தாலும் இயேசு அழகா ஒரு வார்த்தை சொல்வாரு, அப்பாலே போ சாத்தானே. ஏன்? நீ கொடுக்கிற பூமி இருக்குதே, அது ஒரு சின்ன பட்டாணி மாதிரி. இந்த பூமிக்கு நான் ராஜாவாக நான் பூமி இங்கே வரவில்லை, இந்த பூமியும் சேர்த்து பிதாவின் வலது பார்சத்தில் உட்காருவதற்கு நான் வந்திருக்கிறேன். இந்த தாட் வரணும், இந்த தரிசனம் வரணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை உள்ள கொண்டாந்து இருக்கிறாரு. உங்களை அழகா பிசாசு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றை வச்சு இழுத்துட்டு போயிடுவான். ஏசாவை ஒரு கூழ், இப்போ ஏவாளுக்கு ஒரு பழம், சவுலுக்கு ஆடு மாடு, யூதாஸுக்கு 30 வெள்ளி காசு, அப்புறம் பிழையாமுக்கு பாலாக்கின் ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? நாகமான் கேயாசிக்கு நாகமானின் 2 பணம். இப்படி எடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பிசாசு கொடுக்கிறது. ஏதாவது ஒன்று காட்டுவான். இப்படி அதை தான் எக்ஸ்ட்ரீமா இயேசு கிட்ட காட்டுறான். உலகத்தின் ராஜ்யம், அதன் மகிமை எல்லாத்தையும் காட்டுறான். அவனுக்கு தெரியும் யாருக்கு எதை காட்டினா போதும், இவங்களுக்கு இதை காட்டினா இவங்க விழுந்துருவாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால பார்க்குறான். ஏவாள்கிட்ட கொண்டு வந்து மரத்தை காட்டுறான், பழத்தை. கேயாசிக்கு உள்ளுக்குள்ளேயே பணத்தாசை இருக்குது, ஒரு வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும்னு. அதனால தான் எலிசா கேட்குறாராம், தோப்பு தோறும் அதுக்கு 2 வெள்ளி பணத்தை வச்சு அதை வாங்க முடியுமா? அந்த ஆசைக்கு 2 பணத்தை கேட்க வைக்கிறான். யூதாசு 30. இவன் கழுதையை தேடினவன் சவுலு. நல்ல கொழு கொழுன்னு கழுதை இருந்தால் விடமாட்டான், ஊர் ஊரா தேடுவான். அவங்ககிட்ட கொண்டு வந்து கொழு ஆடு மாடை நிறுத்துறான். சவுல் பார்த்தான், செமையா இருக்கு, நல்லா மீதியானுடைய கொழுதை நல்லா செமையா இருக்கு, அமலேக்கியருடையது பக்காவா இருக்கு, போட்டோம்னா இத்தனை பால் லிட்டரு கறக்கும், ஒரு நாள் அடிச்சோம்னா செமையா இருக்கும் கறி. எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஆடு மாடுல போயிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான். நம்ம விஷன் பரலோகம், அங்க இங்க அப்படியே பிசாசு பார்க்கறான். எதை காட்டினா இவன் விழுவான், எதை காட்டினா இப்படி விழுவான். சின்ன சின்ன விஷயம் எல்லாருக்கும் இருக்கு. நான் சொல்றேன், இங்க நிக்கிற எண்ணில் ஆரம்பிச்சு கடைசியா உட்காந்துருக்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டெம்ப்ட பிசாசு வச்சுக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒன்று இதுல வச்சா இவன் விழுந்துருவானோ, இதை பண்ணா இவன் விழுந்துருவானோ. யோசிச்சு பாருங்க, நம்ம அத்தனை பேரும் எவ்வளோ பெரிய மேன்மையாக அழைக்கப்பட்டு அவரோடு கூட வலது பார்சத்தில் உட்கார வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நடுவில் யாராவது ஒருத்தர் இதை தரேன் அதை தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாவத்துக்கு பின்னாடி, அந்த இச்சைக்கு பின்னாடி, அந்த சில காரணங்களுக்கு பின்னாடி நம்ம போகிறோம். அது போகும்போது அப்படியே போயிடுறோம், அமலேக்கு ஆடு மாடுக்கு பின்னாடி போயிடுறோம். திடீர்னு சாமுவேல் வச்சு கர்த்தர் சொல்வார்,
இந்த ஆடு மாடுகளின் சத்தம் கேட்குது, அது என்னதுன்னு கேட்பாரு. நம்ம போய் 30 வெள்ளிக்காசை வாங்க போயிடுவோம். திடீர்னு ஆண்டவர் சொல்வாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உணர்த்துறாரு, ஆண்டவர் உணர்த்துறாரு. கேசி கிட்ட சொல்றாரு, அந்த மனுஷன் இறங்கின போது என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையா, என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? அப்ப ஆண்டவருக்கு நல்லா தெரியுது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பலகீனமாகிறோன்னு. ஆனால் இதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற நல்ல சான்ஸ் என்ன தெரியுமா? இதை விட மேலானதை யோசிக்கும் போது இதை பற்றின எண்ணம் உங்களுக்கு வராது. உங்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு மேன்மையை கொண்டு வந்து எவன் வேணா சொல்லட்டும், அது பாவமா இருக்குமானால் வேண்டாம் என்று தைரியமாய் சொல்லுங்கள். இன்னைக்கு சபை உலகத்தில் கிடைக்கக்கூடியதான பட்டம், பதவி, உலகத்தில் கிடைக்கக்கூடிய மேன்மை, ஆசீர்வாதம், பணம், உலகத்தில் கிடைக்கக்கூடியதான சில காரியங்கள், அதுக்காக நிறைய பாவம் செய்யுது. அந்த பாவத்தை செஞ்சா அது கிடைக்கும். ஆமா, உண்மை. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு கூலி இருக்கிறதுக்கு. அதே மாதிரி பிசாசு நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா ஒரு கூலி தருவான், ஒரு மேன்மை தருவான். நீங்க அதுக்கு பின்னாடி போயிட்டீங்க, உங்களுக்கு வச்ச மகா மேன்மை காணாம போயிட்டோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் நான் சொல்றேன், இன்னைக்கு பல இடங்களில் கர்த்தர் சபையை தனக்கென்று கற்புள்ள கன்னிகையாக உருவாக்கிட்டு இருக்கிறார். சபை அந்த தரிசனத்தை விட்டு போயிடுச்சு. சபைக்கு அது புரியல. எதுக்காக நான் சர்ச்சுக்கு அழைக்கப்பட்டேன், எதுக்காக இப்படி ஒரு தரிசனம் எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தேன், எது கர்த்தர் அழைச்சாருங்கிறத சபை பார்க்காம நடுவில் இங்க ஏகா மாதிரி அல்லது இங்க ராஜா மாதிரி கொஞ்சம் பேர் அதை தரேன் இதை தரணும் போது தைரியமா சொல்லுங்க, இது அல்ல, இதிலும் மேன்மையான இதை விட மேலான காரியங்கள். அழகா மோசே சொல்லுவார் 11ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபத்தில் 24-25 வாசிக்க முடிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இங்க எனக்கு எதுவும் வேணாம், அவர் சும்மா இல்லைங்க, பார்வோனின் குமாரத்தியின் மகன். அன்னைக்கு பார்வோன் அப்படிங்கிறவர் யாருன்னா அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி, அமெரிக்க ஜனாதிபதியோடைய பையன் அல்ல பேரன், அந்த மாதிரி குமாரத்தியின் மகன். இப்போ ட்ரம்ப்போடைய பேரன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்க ஜனாதிபதினா எப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு போஸ்டிங், அதை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கவே தெரிந்து கொண்டான். ஏன்? அடுத்த வசனம், இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே பாக்கியம் என்று எண்ணினான். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அவனுக்கு இந்த எகிப்துல உள்ளதான பூமியில உள்ளதான எல்லா பொக்கிஷங்களை பார்க்கிலும், எல்லாத்த பார்க்கிலும் எனக்கு கிறிஸ்துவ இனி வரும் பலன் இன்னும் ஒன்று இருக்கு, எனக்கு அதுதான் எனக்கு வேணுங்கிறான். அதனால சில துன்பங்கள் எனக்கு இங்க என்ன செய்யும், வரும். நீங்கள் சத்தியத்தை ஃபாலோ பண்ணும் போது சிலருக்கு சத்துருவாய் மாறுவீர்கள். நீங்கள் உலகத்தை வெறுக்கும் போது உலகம் உங்களை வெறுக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு என்று வைராகியமாய் நிற்கும் போது அநேகர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். இதான் இருக்கும். நீங்களும் நானும் பட்டு மெத்தையில பரலோகத்துக்கு போகல, கல்லறையிலிருந்து வனாந்தரத்தின் வழியா பரலோகத்துக்கு போறவங்க. புரியுதா? ஆண்டவர் நினைச்சா எகிப்திலிருந்து கானானுக்கு ஜனங்களை அழகா நடத்திட்டு போக முடியும். ஆனா வழியில கர்த்தர் வனாந்தரத்தை வர பண்ணுகிறார். ஏன்னா அதுதான் முறை. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சில நேரங்களில் இந்த நிந்தைகள் வரும், சில போராட்டங்கள் வரும். ஆனா நீங்க எதை விடுறீங்க, இதை விட்டதுனால வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியா அரட்டடிச்சு பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கூட 10 பேர் நிற்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க நல்லா குடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு தப்பு செய்யறீங்க, ஒரு சண்டை வருது, நல்லா கவனிச்சு பாருங்க, நல்ல ஒரு 10-15 பேர் வந்து நிற்பான் கூட. என்னடாச்சு வாடா அப்படிம்பா. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, இப்போ நீங்கள் அடி வாங்குறீங்க, ஒரு பயிலும் கூட நிற்க மாட்டான், ஒருத்தனும் கூட நிற்க மாட்டான். நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைகள் நிற்காது, எல்லாம் அப்படி பார்த்துட்டே இருப்பான். ஜோம் பண்ணுவோம் அப்படிம்பான். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உதவுவார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த உலகத்தான் அர்ஜென்ட்டுக்கு வரான்ல, அந்த மாதிரி இங்கே நடக்காது. ஆனால் இங்கே வர்றது கர்த்தராகத்தான் இருக்கும். சில நேரங்களில் கர்த்தர் அதை அனுமதி கொடுப்பார். நம்ம கடந்து போகிற பாதையாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒரு பலன் வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் உலகத்தான் கூட சேர்ந்து சண்டை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 பேர் வருவான் கூட நிற்பான். நமக்கு மாம்சத்தில் ஒரு தைரியம் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா, சொந்தக்காரங்க இருக்கிறான்டான்னு. ஆனால் முடிவு ஜெயிலாக தான் இருக்கும். முடிவு ஏதோ ஒன்று அடித்தடி நடந்திருக்கும், கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும், திருப்பி அடிப்பாங்களோன்னு இருக்கும்.
அது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். எனக்கு ஒரு பலன் இருக்கிறது, நிச்சயம் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, எவனாவது உன்னை திட்டினானா நீ திருப்பி திட்டினா கணக்கு தீர்ந்து போச்சு. அவனும் திட்டினா நீயும் திட்டின, கணக்கு தீர்ந்து போச்சு. இப்போ அவன் உன்னை திட்டுறான், இல்லை உனக்கு விரோதமாக எழும்புறான், நீ அமைதியாக போயிட்டினா நான் உனக்காக வழக்காடுவேன். நீ அமைதியாக போனதுக்காக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இது டபுள் ஃபோல்ட் பிளெஸிங். நமக்காக யுத்தம் பண்ண ஒருவர் அங்கே இருக்கிறார். ரெண்டாவது, நம்ம அமைதியாக போனதுனால கர்த்தர் என்ன பண்ணுறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சில நேரங்களில் இந்த நிந்தையை நம்ம கிராஸ் பண்ணுறோம். எதை வச்சு கிராஸ் பண்ணோம்? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி எனக்கு ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த தரிசனம், அதை நோக்கி நீங்கள் ஓட 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 இதை ஈஸியாக ஜெயிக்கவே முடியும். ஏவாளால் முடியாதது எஸ்தரால் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. அவங்க நன்மை தீமை கனியை பார்த்தாங்க, ஆனால் எஸ்தர் ராஜா கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்கல. இவங்க ஜீவ விருட்சத்தை மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க 127 நாட்டுக்கு ராஜாக மாறிக்கிட்டாங்க. அல்லேலூயா. அதே தேவன்தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணுகிறார். நீங்களும் நானும் மேன்மையான அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் கிடைக்கிற எல்லாத்தை விட கர்த்தர் வச்சது பெருசு. அதை மட்டும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த பூமியில் எதை வேணாலும் கொடுக்கட்டும், உயரிய பதவி கொடுக்கட்டும், பெரிய பணம் கொடுக்கட்டும், அது பாவத்திலிருந்து வருதுன்னா அதை விட பெருசு தேவன் கொடுக்கறது தான். அல்லேலூயா.